காரணம் என்ன அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு நான் இனி பிள்ளையா இருக்க முடியாது, நான் சாதாரணமான ஒரு வேலைக்காரனா இருந்துடுறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நான் விட்டுட்டேன், என்னுடைய வாய்ப்புகளை தவற விட்டுட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்க அப்பா சொல்லி நான் கேட்கல, எங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் நான் பிடுங்கிட்டு போயிட்டேன், நான் இப்படி ஒரு மோசமானவனா மாறிட்டேனே, நான் இவ்வளவு கேவலமா நான் நடந்திருக்கிறேனே, அவ்வளவுதான் அப்படின்னு தனக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஃபீரியர், தனக்குள்ளே இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையினால இந்த மனுஷன் மனசை விடுறான். ஆனா தன்னுடைய தகப்பனாரிடத்திலே போகும்போது அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ மிஸ்டேக் பண்ணது உண்மைதான்ப்பா, நீ தவறுனது உண்மைதான்ப்பா, நான் கொடுத்தது எல்லாத்தையுமே நீ இழந்தது உண்மைதான்ப்பா, ஆனா நான் மறுபடியும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு நான் திரும்ப தருவேன். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தன்னுடைய தகப்பனார் தூரத்திலே அந்த மகனை தூரத்துல வர கண்டு, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட துவங்கினார்கள். நான் நம்புறேன், காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிறவர் கர்த்தர், சிக்கி கொண்டிருக்கிற ஆட்டை கண்டுபிடிக்கிறவர் கர்த்தர், இனி பயன்பட முடியாது என்று சொல்லுகிற ஆட்டை கண்டுபிடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், நீங்க மனசை விட்டதற்கு காரணம் உங்களுக்கு வந்த பிரச்சனை இல்லை, நீங்க மனசை விட்டதற்கு காரணம் உங்களுடைய இழப்பல்ல, நீங்க மனசை விட்டதற்கு காரணம் உங்களுடைய மிஸ்டேக்கா இருக்கலாம். நான் இவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டேன், நான் யாருடைய ஆலோசனையும் கேட்கல, நான் இப்படி போய் விழுந்துட்டேனே, இனி என்னுடைய வாழ்க்கையை தூக்கி எடுக்கவே முடியாது, இனி யாருமே எனக்கு ஈடுகட்ட முடியாது, என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்கன்னு திரும்ப திரும்ப உங்க மனசு சொல்லி கொண்டே இருக்கலாம். யார் உங்களை மனசை மாத்தணும்னு நினைச்சாலும், யார் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் நீங்க அதற்கு இடமே கொடுக்காம இருக்கலாம். வேண்டாம் பாஸ்டர், இனி எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வராது, இனி எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வராது, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், அவ்வளவுதான் என் தலையெழுத்து, என் தலைவிதி, நான் இப்படிதான் ஒருவேளை டிசைன் பண்ணப்பட்ட போல தெரியுது அப்படின்ற அளவிற்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த மூன்றாவதாக இழந்து போன தன்னுடைய லைஃப்ல மனசை அப்படியே விட்டு போன அந்த இளைய குமாரனை பார்த்து தகப்பனார் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் பிள்ளைக்கு திரும்ப வஸ்திரத்தை கொடுங்க, என் பிள்ளைக்கு திரும்ப பாதரட்சியை கொடுங்க, என் பிள்ளைக்காக திரும்ப கொளுத்த கன்றை அடிங்க, என் மகனாகிய இவன் மரித்தான், இன்றைக்கு உயிரோட எழும்பி இருக்கிறான். கர்த்தர் உங்களை மகனா தான் பார்க்கிறாரு, ஆண்டவர் உங்களை மகளா தான் பார்க்கிறாரு. இல்ல, மறுபடியும் ஆண்டவர் தூக்கி எடுப்பாரு.